என்னோடய பசங்க எப்படி தூங்குறாங்க பாருங்கள். சமைக்கிறேன் விறகடுப்பில். கொசு கடிக்குது உள்ள இருக்க பிள்ளைக்கு ஃபேன் போடணும். சாப்பிட்ற நான் சமைக்கிற வரலும் பொறுமையாக ஆளுக்கு ஒரு ரொட்டி பாக்கெட்டு பிஸ்கட் பாக்கெட் சாப்பிட்டுட்டு கொஞ்சோண்டு சத்து மாவு கறி சாப்பிட்டுட்டு படுத்துருக்கா. இவளோட பிள்ளைங்களாம் பாருங்க, நான் சமைக்கிறது வரலையும் பொறுமையாக தூங்குதுங்க. அப்புறம் எல்லோரும் பெட்டு வளர்க்குறவங்கெல்லாம், எல்லோரும் கிடையாது, கிராமத்தில் உள்ளவங்கெல்லாம் முக்கால்வாசி பேர் அவங்க தட்டை சுத்தம் பண்ணுறதில்ல. அப்படியே வெளியில் போட்டு வந்த பாருங்கள். நான் எவ்வளோ தட்டை சுத்தம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதெல்லாம் எங்கள் பிள்ளைங்க தட்டு சாப்பாட்டுக்கு ரெடியாக விலைக்கு கொண்டாந்து வச்சுருக்கேன். இதில் ஒருத்தவங்க வெளில போயிருக்காங்க, எனக்கு திட்டு வாங்கி வைக்கிறதுக்கு வந்துடுவாங்க. சுத்தமாக நான் இப்போ வெந்நீர் போட்டு கொதிக்க வச்சு அதுங்க சாப்பிட்ட தட்டில் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அந்த வெந்நீர் அந்த தட்டையில் கிருமியெல்லாம் அழியிற வரலையும் அழிஞ்சிட்டு சோப் போட்டு விலைக்கு கொண்டாந்து வச்சுருக்கேன். சமையல் நடந்துகிட்ருக்கு. இது இந்த சாதம் பத்தலை, எங்கள் வீட்டுக்காரர் சமைச்சார் பத்தலை, அதனால் அதில் ஒரு முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். உள்ளார முட்டை இருக்குது, எல்லாம் அவிச்சாச்சு. அதனால் கொஞ்சம் மறுபடியும் அரிசி போட்டிருக்கேன். பத்தலை, அவர் இன்றைக்கி வச்சார் பத்தலை. 2 படி போடணும், ஒரு படி தான் போட்டுருந்துருக்காரு பத்தலை. ஏன்னா காலையில் சாப்பிட்றது பிள்ளைங்க, அப்புறம் மத்தியானம் மிச்சதை தான் குடிக்குதுங்க. பிஸ்கட் போடுவாராம். இப்போ நான் ஆளுக்கு ஒரு பிஸ்கட் போட்டேன். 7 பேருக்கும் 7 பிஸ்கட்டு. தெருவில் உள்ளவங்களுக்கு சாப்பாடு போட்டேன் 2 பேருக்கு. மிச்சம் இருந்துச்சு சாப்பாடு 2 பேருக்கு போட்டேன். மொத்தம் 8, 1, 9, 10, 11 பேர் இருக்காங்க. ஓகே, சுத்தமாக கிராமத்தில் உள்ளவங்க தான், ஒரு சில பேர் தான் அப்படி செய்கிறது. அப்படியே அந்த தட்டை கழுவாமல், நாய் தட்டுன்னு கேவலமாக கழுவாமல் அது மேலேயே சாப்பாடு போட்டு அசுத்தமாக வச்சுருப்பாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. இது தண்ணி தாகமாக இருக்குமேன்னு இருக்கேன், அது நல்லா சுத்தமாக தான் இருக்குது. ஓகே, நல்லா ஒட்டி படுத்து எடுக்கிறா. சரி.